நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு பேனர் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கோ படங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த படங்களை எப்படி நல்ல குவாலிட்டியாக நாம் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கஸ்டமர் தரக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கேமராவில் எடுத்த படங்கள் வரலாம், சில நேரங்களில் மொபைல் ஃபோனில் எடுத்த படங்கள் வரும், இன்னும் சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகி வரக்கூடிய படங்கள் லோ குவாலிட்டியில் வரும். அவங்க படங்களை எப்படி கொடுத்தாலும் நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை நாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கு நான் பிக்சர் வச்சுருக்கேன். இது எல்லாமே மொபைல் ஃபோனில் எடுத்த படங்கள் தான், சரிங்களா? இப்போ இந்த படத்தை வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் கலர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் பேடாக தெரியுது படம். ஆனால் ஜூம் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டி அந்தளவுக்கு நம்மளுக்கு லாஸ் இல்லை, சரிங்களா? இந்த படத்தை நம்ம கரெக்ஷன் நல்லா பண்ண வேண்டியிருக்கு, கலர் கரெக்ஷன். அடுத்த ஒரு படம் இருக்கு பாருங்க, இந்த படமும் அதே போல தான். இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணும்போது அந்தளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு குவாலிட்டி லாஸ் இல்லை. நம்ம ஃபுல் ஜூம் இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கேமராவில் எடுத்த படமுமே இப்படி ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும், சரிங்களா? இது மொபைல் ஃபோன் கேமரா, அதனால் நம்மளுக்கு ஓரளவு டீசெண்டாக தெரியுது. அடுத்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது, கலராகவும் தெரியுது. ஆனால் ஜூம் பண்ணும்போது தான் தெரியும் அந்த படம் நல்ல குவாலிட்டி இல்லையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி வரக்கூடிய படங்களெல்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது? அதாவது நார்மலாக இப்போ இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. இப்படி வர படத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனில் போட்டு அவுட்புட் எடுத்துருவேன். இப்போ அந்த ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது நமக்கு ஒரிஜினல், அதாவது நம்மளுக்கு கஸ்டமர் கொடுத்த ஒரு படம்னு வச்சுங்களேன். இது நம்ம ரெமினி ஆப்பில் போட்டு அவுட்புட் எடுத்த படம், அவுட்புட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ குவாலிட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு, சரிங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நாம் அதை சரியாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பிக்சர் எல்லாமே கிடைச்சிடும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு அந்த படத்தை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது? ஃபோட்டோஷாப்பில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2019 ஃபோட்டோஷாப்பு 7.0, CS3, CS4 இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஷாப் இருக்குது. எல்லா ஃபோட்டோஷாப்லையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, படங்களை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த படத்தை நாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனும் இருக்குது, மேனுவல் கரெக்ஷனும் இருக்குது, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்னா என்னென்னா, ஃபோட்டோஷாப்பே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன மாதிரி கரெக்ஷன் வேணுமோ அதை வைக்கும். மேனுவல் அப்படின்னா நாமளே நமக்கு தேவையான பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், கலர் எவ்வளோ வேணுங்கிறத எல்லாமே நாமளே தீர்மானித்து வைக்கக்கூடியது. இதை Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் எங்கே இருக்குன்னா, இந்த இமேஜ் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆட்டோ டோன், ஆட்டோ கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆட்டோ டோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே ஒரு டோன் அப்ளை பண்ணும், சரிங்களா? அதே போல் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணும், சரிங்களா? இந்த ஆட்டோ கலரும் அப்படி தான், ஃபோட்டோஷாப்பே என்ன பண்ணுன்னா ஒரு கலரை ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணும். இது ஆட்டோமேட்டிக். இன்னும் சில ஐடியாஸும் இருக்குதுல்ல. இதில் எப்படின்னா, இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோன்னு இருக்கும். நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் 4 ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணும்போது உங்கள் பிக்சருக்கு தேவையான கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வைக்கும், பார்த்தீங்களா? இதில் கூட உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இப்போது நான் எதில் கரெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா ரா ஃபில்டரில் பண்ணுவேன். நார்மலாக நம்மளால் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதை நார்மலாக பண்ணணும்னா இதில் நான் என்னெல்லாம் அப்ளை பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லெவல்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஒரு ஹியூ சேச்சுரேஷன், கலர் பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதாவது பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம்னா, கலர் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண இன்னொரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேமரா ரா ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நான் அந்த ஒரே ஆப்ஷனில் என்னால் எல்லா விஷயங்களையும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கேமரா ரா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட், சரிங்களா? கேமரா ரா ஃபில்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னுட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த படத்தை நம்ம கியூ கிளிக் பண்ணோம்னு வச்சுங்களேன், 2 படமாக தெரியும். எதுக்குன்னா, ஒன்று ஒரிஜினல் படம், இன்னொன்று நம்ம எடிட்டிங் பண்ணுறதுல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு படம். இப்போ இந்த படத்துக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லைட்டுன்னு இருக்கு பாருங்களேன், இதை எடுத்துக்கிறோம். லைட்னா ஒன்றும் இல்லை, இந்த லைட்னஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. முதல் விஷயமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் பாயிண்ட் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் நகட்டிட்டு வரேன்.
பிளாக் பாயிண்ட்டை நாம் கம்மி பண்ண பிக்சரில் பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பிளாக்குங்கிறது பிளாக்காகவே இல்லை, அது ஒரு கிரே இல்லை ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், பிளாக் பாயிண்ட் இந்த மாதிரி நகட்டிட்டு வரும். இப்போ ஓரளவு நல்லா தெளிவு கிடச்சிருக்குங்களா? இதை விட இது நல்லா தெளிவாக இருக்குது. ஒயிட் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறோம். ஒயிட்டை எதுக்காக கம்மி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒயிட்டை கம்மி பண்ணுறேன். ஷேடோ இருக்குது, ஷேடோ கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கா, அதனால் இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் எதற்காக அந்த வேல்யூ நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹைலைட்டை கம்மி பண்ணுறோம். ஹைலைட்னா என்ன, இந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்க இடம் தான் ஹைலைட். அப்போ அதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த படத்தை விட இந்த படம் பெட்டராக இருக்குது. நம்ம பிரைட்னஸை ஈஸியாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனால் இந்த படத்தில் கலர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெஜெண்டா கலர் ஏறி இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் இந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும். ஆட்டோ வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இந்த லைட்டிங் கண்ட்ரோலுக்குமே மேலே இருக்கும் இந்த இடத்துல ஆட்டோன்னு. நீங்கள் வேணும்னா ஆட்டோன்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட்டோ கொடுங்க, அது செட் ஆகுதுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் மேனுவலாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த கெல்வின் அதாவது டெம்பரேச்சரை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சரை மட்டும் எல்லோவை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியும் என்னுடைய படத்துடைய லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு மாறிடுச்சு பாருங்கள். அது போக இந்த வைப்ரன்ஸுக்கும் சேச்சுரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேச்சுரேஷன் அப்படிங்கிறது ஓவரால் பிக்சரில் இருக்க எல்லா கலரையும் பூஸ்ட் பண்ணும். ஆனால் இந்த வைப்ரன்ஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லை, பிக்சரில் இருக்க மிட்டோன்ஸை மட்டும் பூஸ்ட் பண்ணும். நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சேச்சுரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு இதில் எதுவுமே தெரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி குறைச்சி பாருங்கள், என்ன ஆகுது, வித்தியாசம் என்ன ஆகுது, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இந்த வித்தியாசத்தை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வைப்ரன்ஸை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ லைட்டிங்லேயே கொஞ்சம் எக்ஸ்போஷர் நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், படம் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே கொடுத்துக்கலாம். நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கலர் மட்டும்தான் நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா பேடாக இருந்த ஒரு படம் பர்ஃபெக்டாக எனக்கு மாறிடுச்சு. இதே போல் இந்த படத்தில் இதெல்லாம் ஷேடோ இருக்குது பாருங்கள், இதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேனல் போங்க, இதில் இந்த ஆர்ஜிபி கலரை கண்ட்ரோல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்திட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோலை அழுத்திட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். ஆர்ஜிபியை கிளிக் பண்ணையும் உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க செலெக்ஷன் உள்ளே வந்துடும். இதில் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ மட்டும் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கும். இதுக்கப்புறம் இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறோம். இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறோம். இதுக்கு பிளெண்டிங் மோட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு அழகான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த ஷேடோ இருக்க இடத்துல மட்டும்தான் வேணும், பாக்கி இடங்கள்லாம் வேணாம். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிங்க. அதாவது அழுத்தி பிடிங்கன்னா பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிறது, அவ்வளோதான். அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாஸ்க் பாருங்க, ஒரு டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் அப்ளை ஆயிடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுங்க, மேலே இந்த ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறது ஒரு 6% இல்லை ஒரு 7% இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 8 வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு என்ன பண்ணுறேன், மாஸ்க்கை கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுக்கிறோம். இங்கே கருப்பு கலர் மாஸ்க் இருந்தால் இங்கே என்ன கலர் இருக்கணும்னா வெள்ளை கலர் இருக்கணும். அது இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பொறுமையாக பண்ணால் போதும். லைட்டாக வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து இந்த பக்கம் ஷேடோ எங்கெல்லாம் இருக்கும் அங்கே மட்டும் அழகாக பெயிண்ட் பண்ணால் போதும், நமக்கு நல்ல ஒரு டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைக்கும் ஷேடோலேருந்து. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக டீட்டெயில் அப்படிங்கிறது அதில் கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த டீட்டெயிலுமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லேயரையும் ஷிஃப்ட் அமைக்கி மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்தோம்னா மெர்ஜ் ஆகிடும். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. இது சிம்பிளான ஒரு கரெக்ஷன் தான், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி படங்களை நாம் கட் பண்ணுறதுக்கு பென் டூல் பயன்படுத்துகிறோம்னு வச்சுங்களேன். ஒரு 10 படம் 20 படம் வந்துச்சுன்னா பென் டூல் போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் ரொம்ப செலவாகும். இதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஜிக் வான் டூல் எடுங்க. எடுத்துட்டு டாப்பில் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிடுங்க.
இந்த செலக்ட் சப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இதுலேயுமே இன்னும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் நான் 2019 வெர்ஷன் வச்சுருக்கேன். 2024 வரைக்கும் இப்போதைக்கு வெர்ஷன் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த செலக்ட் சப்ஜெக்டில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இதை வேறு எதுவுமே பண்ணணும், செலக்ட் சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருக்கோமா, நம்ம ஒன்றுமே செய்யாமல் அப்படியே மாஸ்க் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் போட்டுருவோம். சரிங்களா? இது வந்து 2019 நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு 2019 போடுறேன். 2019 போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த படத்தை செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. 2019 ஃபோட்டோஷாப்பில் இதில் ஓகேயா. அடுத்து இதை நம்ம இப்போ சேவ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இதை வந்து நம்ம கட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 கட் பண்ணுறதுக்கும் அடுத்து இருக்க சிசி லேட்டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2023 வச்சுருக்கேன், அதில் படங்களை கட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோட்டோஷாப் 2023 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா 2023 நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிக்சரை உள்ளே கொண்டு வரேன். அதாவது இது 2019 ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணியிருக்கோம். ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 19 கட் பண்ணதுக்கும் 2023 கட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திரும்ப மேஜிக் 1 டூல் எடுக்கிறேன், செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் மாஸ்க் இருக்குது, மாஸ்க் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வேறு எந்த ஒரு ஆப்ஷனையும் மாற்றவே இல்லை, செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன், மாஸ்க் பண்ணுறேன், ஒரு சாலிட் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ நம்ம இதில் நேம் கூட இதில் டைப் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இது 2023, இது ஃபோட்டோஷாப்பில் 2019 கட் பண்ண படம், இது 2023 கட் பண்ண படம். ரெண்டு படத்தையும் நான் ஜூம் பண்ணும்போது பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. ஃபேஸில் பாருங்கள், நமக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது லைட்டாக கட் ஆகிருக்கு. ஹேரோட டீட்டெயில் அப்படிங்கிறது சரியாக நமக்கு எடுக்கலை. இந்த பக்கம் காதும் சரியாக செலக்ட் ஆகலை. ஆனால் இந்த 2023 பார்த்தீங்கன்னா ஹேர் செலெக்ஷன் பெட்டராக இருக்குது. இந்த காது எதுவுமே கட் ஆகலை. எனக்கு செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த லோ வெர்ஷனுக்கும் ஹையர் வெர்ஷனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்களா? செலெக்ஷன் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதே இப்போ 2023 நம்ம பண்ணியிருக்கோம். 2024 ஃபோட்டோஷாப்பில் இன்னும் பண்ணோம்னா இந்த செலெக்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இதை எடிட் பண்ணி கொடுத்துரும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நார்மலாக கட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், பென் டூல் போட்டு கட் பண்ணோன்னா அந்த ஹேர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் மூலமாக இந்த சப்ஜெக்டையும் ஈஸியாக கட் பண்ணியாச்சு, ஹேர் எல்லா டீட்டெயிலையும் ஈஸியாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுத்தாச்சு. ஒருவேளை இந்த ஹேர் செலெக்ஷன் இன்னும் பத்தலைன்னா இந்த மாஸ்கை ரைட் கிளிக் பண்ணி இதில் செலக்ட் அண்ட் மாஸ்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு போயிட்டு இந்த ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ரீஃபைன் ஹேர்ன்னு இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ரீஃபைன் பண்ணி கொடுக்கும். அது பெட்டராக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ நான் என்ன பண்ணுறேன் அங்கெல்லாம் ஒரு சின்ன பெயிண்ட் பொறுமையாக நம்ம பண்ணால் போதும். ப்ரஷ்ஷோட சைஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அந்த சைஸை சின்னது பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஹேர் டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் டீட்டெயில் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக கிடச்சிருச்சு. இது போக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கின் ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ணனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிக்சருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்டர் போயிட்டு ஸ்கின் ஃபைனர் வச்சுருக்கேன் நான், அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் இருக்க படம் ஒரிஜினல், இந்த பக்கம் இருக்க படம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் பண்ணது. ஒருவேளை ஸ்மூத்னஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ஒர்க்கு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஹேருமே நீங்கள் கலரை கம்மி பண்ணனா இந்த லேசர் டூலை போட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லை ஒரு 10 கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லைட்டாக இதை கலரை கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் படம் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங், இவ்வளோ தான் நம்ம ஒர்க்குங்கிறது. இவ்வளோ தான். இப்போ ஒரு படத்துக்கு நான் ரொம்ப லென்த்தாக ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய பேரோட கேள்வி, ஒரு படத்துக்கே நம்ம இவ்வளோ டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியாது அப்படிங்கிறத கேட்பீங்க. அதாவது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறத நல்லா பொறுமையாக சொல்லியிருக்கேன்.
நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் படங்களை வந்து ஒர்க் பண்ணிட முடியும். சரிங்களா? இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டாண்டிங் பிக்சர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டிங் படம் இதையுமே இப்போ பென் டூல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இதையுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செலக்ட் சப்ஜெக்ட் மூலமாக ஈஸியாக கட் பண்ணிக்குவேன். எந்த படத்துக்கு பென் டூல் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்புள் பிக்சர் நல்ல கேமராவில் எடுத்த நல்ல குவாலிட்டியான பிக்சர் இருக்கு பாருங்க, அவங்க படத்துக்கு பென் டூல் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணுவேன். அதே போல் கேமராவில் எடுத்த படங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பென் டூல் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் எடியில் எடுக்கலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மொபைலில் வரக்கூடிய படங்கள் நம்மளுக்கு வரதே அதிகமாக இந்த மொபைல் படங்கள் தான் வரும். அந்த படங்களை நீங்கள் சுலபமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வழிமுறை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேமரா ரா ஃபில்டர் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஒரே போல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் படத்தை பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கான வேல்யூ அப்ளை பண்ணும். பத்தலைன்னா நாம் அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரிஜினல், இந்த பக்கம் எடிட்டிங். அதே போல் ஒயிட்டு கம்மியாக இருக்கா, ஒயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், பிளாக்கை கொஞ்சம் டவுன் பண்ணுறோம். கலரில் வந்து டெம்பரேச்சர் மட்டும் நான் எப்போதுமே கரெக்டாக எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுப்பேன். டெம்பரேச்சரை நம்ம சரி பண்ணியும் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக வந்துடும். பின்னாடி இருக்கக்கூடிய கலரை பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலமாடு இருக்க மாதிரி ஒரு சின்ன டைல்ஸ் இருக்குது. அந்த டைல்ஸை பாருங்கள், கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். வேறு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுரேஷன் வேணுன்னா வைப்ரன்ஸ் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் சப்ஜெக்ட், அவ்வளோதான். நான் கிளிக் பண்ணையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணும், ஃபோட்டோஷாப்பே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு சின்ன வேலை, இதில் ஜூம் பண்ணி கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கணும். நீங்கள் இது ஸ்டாண்டிங் பிக்சர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு சில இடங்களில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொதப்போம், அதை நம்ம சரி பண்ணணும். இந்த இடத்துல சொதப்பி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இப்படி சரி பண்ணிக்கணும். அதே போல் நல்லா செக் பண்ணிக்கோங்க. படத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த சொதப்பல் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இந்த 2 பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா செலெக்ஷன் வேணால் ஷிஃப்ட்டு, செலெக்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டு. இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேன்லலாம் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பல் இருக்குது. நம்மளுக்கு எல்லா படத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இல்லை, நமக்கு ஓரளவு செலெக்ஷன் எடுத்து கொடுத்தாலே நாம் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், கரெக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஸ்க் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஹேரோட டீட்டெயிலுங்கிறது நமக்கு என்ன ஆகுது, கட் ஆகுது. அதுக்கு நான் என்ன சொன்னேன், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க். இந்த மாஸ்கிங் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹேரோட டீட்டெயில் இந்த மாதிரி எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துடாமல் மாஸ்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹேர் டீட்டெயில் எடுக்க முடியும். இப்போ இந்த ஹேர் டீட்டெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பெயிண்ட் பண்ணால் போதும், ஹேர் டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பக்கத்துலையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தாடி பக்கத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்க ஹேரும் நம்மளுக்கு கிளியராக டீட்டெயில் கிடச்சிரும். இப்போ எனக்கு கிளியரான ஒரு டீட்டெயில் கிடச்சிச்சு, ஹேர் வந்துடுச்சா, இவ்வளோதான். படம் எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி குயிக்காக நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பயன்படும். இப்போ இந்த ஃபேண்டு வந்து கலர் கம்மியாக இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி டார்க் பண்ணிக்கலாம். இல்லை டார்க் பண்ணாண்டா அதோட கலரை சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் ப்ளூ ஏற்றுனா ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி அந்த அவர் செப்பல் கலர் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த கலரை மாற்றினோம்னா தெரியும். செப்பல் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படங்களை ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் நாம் வரக்கூடிய படங்களை எந்த மாதிரி குவாலிட்டியாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நான் என்னுடைய படங்களை இந்த மாதிரி தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த மாதிரி வரக்கூடிய லோ குவாலிட்டி படங்களை நான் என்ன பண்ணுவேன்னா ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் போட்டு அவுட்புட் எடுத்துருவேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நாம் அந்த ரெமினி ஆப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கை வந்து நல்லா தெரிஞ்சு பண்ணிங்கன்னா போதும், உங்கள் படங்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,